இந்த நிறைய பாடி மாடிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாப்பா மனதளவுலயும் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய டாட்டூஸ் ஃப்ரீக்வெண்ட்டா ஒரு சிலர் வந்து பாருங்க இந்த 3 இயர்ஸ் ஒன்ஸ் என்னவோ மாத்துறாங்க. இந்த மாதிரிலாம் கூட நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கேன்சர் மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல பர்டிகுலர் இந்த இடத்துல நிறைய பசங்க டேட்டு போடணும்னு கேட்குறேன். அந்த இடத்துல டேட்டு போட்டால் எப்படி இறப்பாங்க? இங்க டாட்டூ போடும்போது அந்த கரோட்டிட் ஆர்டரியை டச் பண்றதுனால அது வந்து டெத்தை நோக்கி போகும். இந்த கண்ணு சுற்றி அந்த வெள்ளைக்கரு இருக்கு, அந்த இடத்த வந்து பிளாக் ஆக்குறது வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஃப் பண்றீங்க? அந்த மாதிரி ஒரு பையன் பண்ணிக்குது, ஒரு பொண்ணு பண்ணிக்குது அப்படின்னா அந்த பசங்க நார்மல் மென்டல் ஸ்டேட்லயே இல்லை அப்படின்னு அர்த்தம். பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட இவன் பண்ணியிருக்கான், ஆனா இங்க வந்து அதை கத்துட்டு வந்து இவன் பண்றான். பிறப்புறுப்பு அப்படின்றது டாட்டூ போடக்கூடிய இடம் கிடையாது அப்படின்றது தெளிவா அவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா சரி. நடப்புண்மை நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பாடி மாடிஃபிகேஷன், டாட்டூஸ் பாடி ஃபுல்லாக போட்டுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜென்சி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி பாடி மாடிஃபிகேஷன் பண்ணும்போது டாட்டூஸ் உடம்பு நிறைய போடும்போது எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், எந்தெந்த மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு நம்ம கூட டாக்டர் தீபா அருளன் மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த காலத்துல வந்து டாட்டூஸ் பாடி மாடிஃபிகேஷன் நிறைய ஆரம்பிச்சிச்சு. முதல்ல டாட்டூஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம். அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எய்ட்ஸ் இது மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பிரச்சனையை தாண்டி பல கெமிக்கல்ஸ் டாட்டூல யூஸ் பண்றதுனால பல இது சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அதெல்லாம் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும்? பொதுவா வந்து பார்த்தீங்கன்னாப்பா, இந்த டாட்டூஸ் போடுறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விதம் இருக்குப்பா. ஆக்சுவலி டாட்டூஸ்ல வந்து பாருங்க, ஆ கொஞ்சம் என்ன சொல்றது? லீஷர்ஸா ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ்லாம் போறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோவா, இந்த மாதிரி பிக்னிக் ஸ்பாட்டு, டூரிசம் சைடு ஏரியாஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கான்ஷியஸ் ஸ்டேட்லயே இல்ல. ஒரு போதையில இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெறைய இந்த மாதிரியும் நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க சோஷியல் மீடியால. ஒரு போதையில ஏன்னா நெறைய பேர் வந்து பாருங்க, போதையில போடுறதும் உண்டு. நெறைய பேர் வாண்டட்லி கொஞ்சம் போதையா இருந்து, பெயின் நெறைய ப்ரொவோக் ஆவாம இருக்கிறதுக்கு, அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்கு டாட்டூ அப்படின்னு போடுறாங்க. இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னாப்பா, அந்த நீடில்ஸ சம்டைம் வந்து மாத்தாம ஏன்னா டாட்டூ ஆர்டிஸ்ட்டும் வந்து பாருங்க, நல்ல வந்து தெளிவா இருக்கிற மாதிரி இல்ல. இவங்களும் தெளிவா இருக்க மாரி இல்ல. அப்ப நீடில்ஸ் மாத்தாம போடும்போது, பல சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துரும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ். 10 வருஷம் கழிச்சு தான் ஒருத்தவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, 10 வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஏஆர்எஸ்ன்னு வரும். அதாவது எய்ட்ஸ் ரிலேட்டட் காம்ப்ளெக்ஸ் அப்படி வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படின்றதே தெரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி சில குற்றங்கள் அங்கங்க நடந்தத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்லைங்களா? பியாண்ட் தட் இப்போ வந்து பாருங்க, கான்ஷியஸாவே இருக்கேன். நானும் கான்ஷியஸா இருக்கேன். நீங்க தான் டாட்டூ ஆர்டிஸ்ட். நீங்களும் கான்ஷியஸா இருக்கீங்க. நான் டாட்டூ போடுறேன் அப்படின்னும்போது, அந்த பெயின வந்து நான் ப்ரொவோக் பண்ணிக்கிறேன். பெயின நீங்க ப்ரொவோக் பண்ற பெயின நான் தாங்கிக்கிறேன். பியாண்ட் தட் என்ன ஆகுது அப்படின்னா, நாங்க அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ், அந்த டைஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? எவ்ரிதிங் இஸ் கெமிக்கல். ரசாயன பொருட்கள் தான். அத வந்து நாங்க போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் நெறைய வருது. நெறைய பேருக்கு வந்து பாருங்க, இப்ப 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஏறக்குறைய 90 பேருக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்படின்றது ரொம்ப லேட் ஆகுதுப்பா. ஒரு சிலர் அத வந்து கரெக்ட்டா பராமரிக்கல. இன்ஃபெக்ஷன் இருக்கு. அதுக்கு ப்ராப்பரா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கல அப்படின்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இன்ஃபெக்ஷன் இருந்து அந்த இன்ஃபெக்ஷன் மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் இம்போஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படி வரும். பொதுவா வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னாலே பாக்டீரியல் ப்ராலிஃபரேஷன் அங்க இருக்கணும். சூப்பர் இம்போஸ்ட் இன்ஃபெக்ஷன்னா அதுக்கு மேல வந்து ஃபங்கல் ப்ராலிஃபரேஷன் ஆகும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, தோல் நோய்களா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் ஓரியன்டட் டிஸார்டர்ஸ் வருது. அதுக்கப்புறம் அலர்ஜிக் ரேஷஸ் அந்த யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் எனக்கு ஒத்து வரல. நான் போட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒத்து வரல. அதனால அலர்ஜிக் ரேஷஸ் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சார்ட் ஆஃப் இரிட்டேஷன்ஸ ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால வந்து பாருங்க, என்னோட தோல் அழகுக்காக நான் போட்டேன். நெறைய கேர்ள்ஸ் வந்து பாருங்க, இப்ப நெஞ்சு பகுதியில போட்டுக்கிறாங்க. அகைன் வந்து பாருங்க, இப்ப பிறப்புறுப்புல டாட்டூ அப்படின்றது கூட இருக்கு. அந்த இடம்லாம் வந்து டாட்டூ போடுறதுக்கான இடமா? இல்ல இல்லைங்களா? பட் பியாண்ட் தட் நீ பிறப்புறுப்புலாம் டாட்டூ போட்டு யாருக்கு காமிக்க போற? ஓகே. இதுக்கும் மேல ஃபேஷன் அப்படின்ற விதத்துல வந்து கேர்ல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, மார்பகங்கள்ல போட்டுக்கிறது, வயித்து பகுதியில போட்டுக்கிறது, முதுகுல போட்டுக்கிறது, தொடையில போட்டுக்கிறது, இப்படி நெறைய விஷயம் இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயி பிறப்புறுப்புல போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். கேர்ல்ஸும் போட்டுக்கிறாங்க, பாய்ஸும் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகப்படுத்தப்பட்ட ஒரு ஃபேஷன் ஒரு ஐடியா அப்படின்னு தான்ப்பா நாங்கலாம் நெனைக்கிறோம். இந்த மாதிரிலாம் பிள்ளைங்க போடுறாங்க அப்படின்னா, முதல்ல பேரண்ட்ஸ் வந்து என்ன பார்க்கணும்னா, உங்களுக்கு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கா அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும்.
எப்பயுமே வந்து பாருங்கப்பா, நம்மளுக்கு மனதளவுல திருப்தி இல்ல, மனதளவுல சந்தோஷம் இல்ல, மனதளவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிம்மதி இல்ல அப்படின்போது, நான் பல விஷயங்கள் தேடுவேன். எதுல எனக்கு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு. அந்த மாரி சில விஷயங்களா தான் நாங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு இம்பாக்ட்டா தான் நாங்க பார்க்குறோம். மைண்ட் ரிலேட்டடா இவங்களுக்கு ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ். அதனால இவங்க அப்நார்மலா இப்படி பிஹேவ் பண்றாங்க. அப்படின்ற மாரி தான் பார்க்குறோம். ஆக பேரன்ட்ஸ் வந்து இந்த மாரிலாம் பண்றாங்க அப்படின்னும்போது, ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போணும். கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் குடுக்கணும். இந்த மாரி ரேஷஸ்லாம் வருது அப்படின்னா, உடனே ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி பிள்ளைங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாப்பா, அப்பா, அம்மாவோட கண்ட்ரோல்ல இல்லாத பிள்ளைங்க தான் மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. இப்ப சின்ன சின்ன பசங்கலாம் அந்த மாரி டாட்டூஸ் போட்டுக்கிறாங்க. இல்லைங்களா? அதுக்கும் மேல நீங்க இந்த நெறைய பாடி மாடிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாப்பா, மனதளவிலயும் அவங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரிலாம் போடும்போது உடல் அளவுல நெறைய பாதிப்புகள் வரதான்ப்பா செய்யுது. இன்ஃபாக்ட் வந்து பாருங்க, ஃப்ரீக்வென்ட்டா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, உடம்பு முழுசும் நெறைய டாட்டூ போட்டிருப்பாங்க. இல்லைங்களா? இந்த மாரி நெறைய டாட்டூஸ் ஃப்ரீக்வென்ட்டா ஒரு சிலர் வந்து பாருங்க, இந்த 3 இயர்ஸ் ஒன்ஸ் என்னவோ மாத்துறாங்க. இந்த மாதிரிலாம் கூட நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, கேன்சர் மாரி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட வரதுக்கு வாய்ப்பு உண்டுப்பா. இது டாட்டூ போறதுனால சொல்றீங்களா? ஆமாப்பா. இது வந்து அடிக்கடி நம்ம வந்து பிளாக் ஏத்தினே இருந்தா ஆமா. அடிக்கடிக்கு நீ வந்து ஒரு ரசாயனத்த உடம்புல செலுத்திட்டே இருக்க. ஒண்ணும் இல்லப்பா, கேன்சருக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்மளோட ஜீன் நம்மளுக்கு வரணும். ஃபேமிலி ஓரியன்டட், அதுக்கு மேல என்னோட லைஃப் ஸ்டைல் ஓரியன்டட், நான் சாப்பிடுற ஃபுட் ஓரியன்டட், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து பாருங்க, கான்ஸ்டன்ட்டா இப்போ இந்த நெகம் இருக்குன்னு வச்சுக்கோப்பா, எனக்கு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கு. நெகத்த பிச்சிட்டே இருப்பேன் நானு. நீங்க பார்த்திருப்பீங்க. சிலர் அந்த மாரி நெகத்த பிச்சிட்டே இருப்பாங்க, கடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த இடம் முழுசும் புண்ணாயிடும். அதையும் பிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாரி கான்ஸ்டன்ட்டா ஒரு இடத்துல இரிட்டேஷன், இதுவும் கேன்சர் வரதுக்கு ஒரு காரணம். கான்ஸ்டன்ட்டா ஒரு கெமிக்கல் டைய நீ பாடியில ஏத்திட்டே இருக்க. அதுவும் கேன்சர் வரதுக்கு ஒரு காரணம். அதனால ஏத்துனவங்களுக்கு எல்லாருக்கும் கேன்சர் வந்துருது. கிடையாது. இட் பிளேஸ் அ மேஜர் இம்பாக்ட். இப்ப 100 பேர் அந்த மாரி செஞ்சுட்டே இருக்காங்க. அதுல 30 பேருக்கு கேன்சர் மாரி பாதிப்புகள், ஸ்கின் கேன்சர்ஸ் வரதும் நாங்க பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனதளவிலயும் அவங்களுக்கு வந்து பாருங்க ஒரு கவுன்சிலிங், ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், உடல் அளவிலயும் உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் குடுக்கணும். சும்மா சின்னசா ஒரு டாட்டூ போட்டுக்கிறேன். நான் ஒரு பையன லவ் பண்றேன், ஒரு பொண்ண லவ் பண்றேன். அந்த பொண்ணோட பேர நான் போட்டுக்கிறேன். ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். உடம்பு ஃபுல்லும் போட்டுக்கிறேன். பிறப்புறுப்புல போட்டுக்கிறேன். அப்பப்ப என்னோட டாட்டூஸ்னோட ஒரு கலர் நான் மாத்திட்டே இருக்கேன். இப்ப அந்த கலர் ஃபில்லிங்கும் வந்து பார்க்குறாங்க. போடுறாங்க இல்லைங்களா? இப்போ ஒரு ஹார்ட் போடுறாங்க. அதுல ஏதோ ஒரு டிசைன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல கலர் ஃபில் பண்றாங்க பார்த்தீங்களா? அதுவும் முழுக்க முழுக்க கெமிக்கல். அந்த பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க டாக்டர்ஸ் வரவேற்கிறதே இல்லப்பா. இருந்தாலும்ப்பா நெறைய பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெத்தவங்களோட கண்ட்ரோல்ல எங்க இருக்காங்க? இல்லைங்களா? பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, வயசு பிள்ளைங்க இதெல்லாம் செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசு, 35 வயசு மெச்சூர்ட் பெர்சன் செய்யறதில்ல. ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அதாவது ஒரு அடாலசென்ட் ஏஜ், அடல்ட் ஏஜ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அடாலசென்ட் தான் மேக்ஸிமம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 16-20 மிஞ்சி போனா 22 இயர்ஸ். இந்த மாதிரி பிள்ளைங்க அடல்ட் ஸ்டேஜ்ல காலடி எடுத்து வைக்கிறவங்க. இவங்க தான் இந்த மாரி எல்லாம் செய்றாங்க. இந்த மாதிரி இருக்க பிள்ளைங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்கள வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போணும்ப்பா. கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ப்ராப்பர் கவுன்சிலிங் குடுக்கணும். இந்த டாட்டூஸ் இப்படி இத்தன போடுறீங்க அப்படின்னா, அதுல என்னென்ன மாரி பாதிப்புகள் வருது அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன்ப்பா. இப்ப இப்ப டாட்டூ போடுறதுனால நெறைய கேன்சர்ஸ் இது மாரி இதெல்லாம் வருது. மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் வருது. ஆனா ம். அந்த காலத்திலயும் வந்து நெறைய டாட்டூஸ் வந்து போட்டுருக்காங்க. அது நெறையா உடம்புல வந்து அந்த டாட்டூஸ் இருக்கிறதே வந்து ஒரு அடையாளத்துக்காகன்னு ஒண்ணு இருக்கு. ம், ம். அந்த டாட்டூஸ் எல்லாம் வந்து அதுவரைக்குமே யாருக்குமே வந்து ஒரு கேன்சர் வந்ததில்ல, ஹெச்ஐவி வந்ததில்ல. இப்ப மட்டும் ஏன் வருது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னாப்பா, அந்த காலத்துல இந்த டாட்டூஸ் அதாவது இந்த பச்சை குத்துறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீரத்தின் ஒரு அம்சமா கருதுனாங்க. பாசத்தின் அம்சமா கருதுனாங்க. நான் ஒருத்தவங்க மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்ப நான் வெளிப்படுத்தும் விதமா நான் கருதுனேன். அத ஒரு ஃபேஷனா நெனைக்கல. பியாண்ட் தட் வந்து பாருங்க, இந்த டாட்டூஸ் போடுறதுனால நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அப்படின்னும் கருதுறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி டாட்டூனால எப்படி அதிகமாகுது? அவங்க யூஸ் பண்ண இங்க். அவங்க வந்து பாருங்க, இப்ப நம்ம வந்து நெறைய பிக்மெண்ட்ஸ், கெமிக்கல் இங்க்ஸ் யூஸ் பண்றோம். ஆனா, அந்த காலத்துல வந்து பாருங்க, நெறைய மூலிகைகள் சாறு, நெறைய மூலிகைகளோட சார வச்சு அவங்க கலரிங் ஏஜென்ட்டா அவங்க யூஸ் பண்ணாங்க. அதுவும் வந்துப்பா நான் கேள்விப்பட்ட வரைக்கும், இந்த முள்ளு அவங்க வந்து பாருங்க டாட்டூக்கு அப்படின்னு ஒரு ஊசி யூஸ் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, முள்ளு யூஸ் பண்ணாங்க. அந்த முள்ளுலயும் வந்து பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய கள்ளி செடி படர்ந்து இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த கள்ளி செடியினோட முள்ள சுத்தி பண்ணி யூஸ் பண்ணதா நான் படிச்சிருக்கேன். சரிங்களா? அதே மாரி கள்ளி பழத்தினோட இந்த டாட்டூஸ் போடுறாங்க. ஒரு சூரியன வரையறாங்க. அப்படிங்கும்போது அந்த சின்ன சின்ன ஒரு ஆ டிசைன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளி பழத்துல இருக்க சிறு முள்கள யூஸ் பண்ணாங்க. இல்ல கள்ளி செடியிலேயே இருக்க சிறு முள்கள யூஸ் பண்ணாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாரி பாருங்க, இந்த ரெட் கலர்லாம் வரணும்னா, அந்த கள்ளி பழத்தினோட சாயம். கள்ளி பழம் வந்து பார்த்தீங்கன்னாப்பா, கேன்சருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். இப்ப என்னோட பேஷண்ட்ஸ்க்கே வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னா நான் சொல்லுவேன். இப்ப மார்பக புற்றுநோய் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து இந்த ஏஜில் மேமலோஸ் அப்படின்னுவேன். அது என்னன்னா,
இந்த வில்வப்பழத்தை ஜூஸ், பேல் சர்பத்துன்னுவோம். அத வந்து குடிங்க அப்படிம்போம். அதே மாரி கள்ளிப்பழம் ஆன்லைன்ல விக்குது. நீங்க வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி பழங்கள், அதனோட சாறுகள், இந்த மாரி மூலிகைகள் சாறெல்லாம் யூஸ் பண்ணும்போது, அது வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்துச்சு. பல நோய்கள் வராம காப்பாத்துச்சு. அதுக்கும் மேல இந்த இன்ஃபெக்ஷன்ஸ், ரேஷஸ் எல்லாம் வரவே இல்லப்பா. ஆனா இப்ப அப்படி யூஸ் பண்ணலையே. இப்ப நம்ம வந்து கெமிக்கல்ஸ் தானே யூஸ் பண்றோம். ஸோ என்டையர்லி டிஃபரெண்ட். அந்த அப்ப வந்து பயன்படுத்தந்தே இப்பயும் பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அது ஹார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இப்ப அந்த மாரிலாம் நம்ம பயன்படுத்துறது இல்லையே! இல்லைங்களா? ஆக இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உபயோகமா இல்ல, உதவிகரமா இல்ல. இந்த டாட்டூன்றது உபத்திரமா மாறுது பல பேருக்கு. அப்படின்றது தான்ப்பா உண்ம. இப்ப வந்து நெறைய பேருக்கு வந்து டாட்டூஸ் போட முடியாமலும் இப்போ வந்து நெறைய பேர் வந்து டாட்டூஸ் போடுறது மூலியமாவும், கண்ல இன்ஜெக்ட் பண்றது மூலியமாவும், அந்த பிளாக் ஐ உருவாக்குறது மூலியமாவும் நெறைய பேர் சாகுறாங்க. அது இல்லாம இந்த இடத்துல ஒரு டாட்டூ போடுவாங்க. இந்த கழுத்தாண்ட. ம். அந்த டாட்டூ போட்டனால ஒரு பையன் வந்து இறந்துருக்காங்க. இந்த இடத்துல பர்ட்டிகுலர் இந்த இடத்துல நெறைய பசங்க டாட்டூ போடுறதுனால கேட்கிறேன். அந்த இடத்துல டாட்டூ போட்டா எப்படி அது இறப்பாங்க? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கரோட்டிட் ஆர்டரி அப்படின்றது இருக்கு. இப்போ ஒண்ணும் இல்லப்பா, ஒருத்தவங்க அ இறந்துட்டாங்க அப்படின்னா, நீங்களே பார்ப்பீங்க. கை வந்து இங்க பல்சேஷன் பார்ப்பாங்க. அதே மாரி கழுத்துல வச்சு பார்ப்பாங்க, நெறைய பேர். நீங்க டாக்டர்ஸே கூட பார்த்தீங்கன்னா, கழுத்துல பால்பேஷன் பார்ப்பாங்க. கரோட்டிட் ஆர்டரி அப்படின்ட்டு இருக்கு. அந்த கரோட்டிட் ஆர்டரி தான் இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு மூளைக்கு ரத்த ஓட்டம் எடுத்துட்டு போற ரத்த குழாய் அது. புரியுதுங்களா? இப்போ ஒண்ணும் இல்லப்பா, ஒரு உதாரணமா ஒரு மார்பக புற்றுநோய் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்பக புற்றுநோய் டெவலப் ஆவுது அப்படின்னா, மார்பகங்கள்ல இருந்து அக்கிள் பகுதிக்கு பரவும். இந்த இந்த எலும்பு இத வந்து கிளாவிக்கிள்வாங்க. கிளாவிக்கிள்க்கு மேல இருக்க லிம்ஃப் நோட்ஸ் இந்த பள்ளம் இருக்கு பார்த்தீங்களா? அத சூப்ரா கிளாவிகுலர் லிம்ஃப் நோட்ஸ்ன்னுவாங்க. அந்த இடத்துக்கு பரவும். அதுக்கப்புறம் கரோட்டிட் ஆர்டரிய புடிச்சிச்சுன்னா மூளைக்கு போயிடும் டெத். கொமேட்டஸ் ஸ்டேஜ் டெத் இல்லன்னா சடன் டெத். அங்க இங்க டாட்டூ போடும்போது அந்த கரோட்டிட் ஆர்டரிய டச் பண்றதுனால, அது வந்து டெத்த நோக்கி போது. எல்லாருக்குமே நடந்துருதா? இல்ல. அது வந்து அசம்பாவிதங்கள் நடக்கிறது உண்டு. அங்க போடுறதெல்லாம் சேஃபே கிடையாது தம்பி. அதுதான் ரீசன் டெத் வர்றதுக்கு. ஓகே மேம். இப்ப வந்து பாடி மாடிஃபிகேஷன் பார்ப்போம். இப்ப வந்து பாடி மாடிஃபிகேஷன்ல நெறைய பகுதி வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ம். அதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாத மாரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பர்ட்டிகுலரா இந்த கண்ல மாடிஃபை பண்றது. அந்த கண்ண சுத்தி அந்த வெள்ள கரு இருக்குல்ல மேம். ம். அந்த இடத்த வந்து பிளாக் ஆக்குறது வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஃப்ன்றீங்க? அது சேஃப்லாம் கிடையாதுப்பா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஒரு மைண்ட். அந்த அந்த மாதிரி ஒரு பையன் பண்ணிக்கிது, ஒரு பொண்ணு பண்ணிக்கிது அப்டின்னா, அந்த பசங்க நார்மல் மென்டல் ஸ்டேட்லயே இல்ல அப்டின்னு அர்த்தம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்குன்னு அர்த்தம். பொதுவா வந்து பாருப்பா, இப்ப நம்ம கருவிழி இருக்கு. நம்ம கண்ண சுத்தி வந்து வெள்ளை வெள்ளை நிறமி இருக்கு. அந்த கருவிழி அதாவது அந்த வெண்படத்துல கருவிழி இருக்கிறது அப்டின்றது ஒரு நார்மல் ஹியூமன் அப்பியரன்ஸ் இருக்கும். நீ அந்த கருவிழிய சுத்தி கருப்பு பண்ணிக்கிற அப்படின்றது, கருவிழிய சுத்தி பச்சை பண்ணிக்கிற, ப்ளூ பண்ணிக்கிற. நடுவுல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபேஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா? கண்ணு லென்ஸ் வந்து கலர் கலரா வச்சுப்பாங்க பிள்ளைங்க. இந்த கருவிழிய வந்து பார்த்தீங்கன்னா, லென்ஸ் வச்சுப்பாங்க. ப்ளூ கலர் லென்ஸ், கிரீன் கலர் லென்ஸ். இதெல்லாம் வந்து ஃபேஷன் நோக்கி பண்ணியிருந்தாங்க. அது ஓகே. அதுல எந்த இம்பாக்டும் இல்ல. இந்த மாரி இவங்க வந்து ஒரு டைய வச்சு இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த மாரி பசங்கள பார்க்கறதுக்கே நம்மளுக்கே பயமா இருக்கும். இல்லீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு அப்நார்மல் பிஹேவியர்ப்பா. தே ஆர் நாட் இன் அ நார்மல் ஸ்டேஜ் அப்படின்றது தான் ஒண்ணு. அதுக்கும் மேல இந்த பாடி மாடிஃபிகேஷன்ல நான் சமூக வலைதளத்தில பார்த்தேன். சோசியல் மீடியால நாக்க வந்து 2ஆ பிளவு பண்ணிக்கிறது. பாம்பு நாக்கு மாரி பண்ணிக்கிறது. நீ ஹியூமன் மாரி தான் இருக்கணும். நீ வந்து இந்த மாரியெல்லாம் உன்ன அப்நார்மலா பண்ணிக்கிற அப்டின்னா, உன் மைண்ட் வந்து குரூர தன்மைய நோக்கி போகுது அப்டின்னு அர்த்தம். குரூரமா இருக்க. நீ வந்து பாரு, இப்ப இன்னைக்கு இப்டி தோணும். அந்த இதுலயும் நான் பார்த்தேன்ப்பா. அந்த பையனே வந்து நெறைய பசங்கள பத்தி பேசுறாங்க அதுல. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ஸ்க்கு பிறப்பு உறுப்புல டாட்டூ போடுறது. நீங்க வந்து டங்க வந்து கட் பண்ணிக்கினீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது தரேன், இது தரேன் அப்டி நெறைய விஷயம் பார்த்தோம். இல்லைங்களா? நெறைய விஷயம் அவரு சொல்லியிருந்தாரு. ஆ இவ்ளோ விஷயம் அதுவும் இல்லாம அவரே வந்து அனஸ்தீசியா குடுத்து, அவரே அந்த டங்க கட் பண்ணதாவும் நான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து பாருங்கப்பா, டாக்டர்ஸே யோசிச்சு செய்யக்கூடிய விஷயம். டாக்டர்ஸே யோசிச்சு செய்யக்கூடிய விஷயம். ஒரு சாதாரணமான ஒரு பையன் இதெல்லாம் செய்றாங்க அப்டின்னும்போது, ஹி இஸ் நாட் இன் அ நார்மல் ஸ்டேட். அது உங்களுக்கு கரெக்ட்டா புரியுது. அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அப்டின்றது தேவ. இல்லைங்களா? அது வந்து அவங்க பேரன்ட்ஸ் என்ன பண்ணணும், டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போணும். இந்த மாரி அவங்களே இல்லப்பா, யார் இந்த மாரி பண்ணாலும், அவங்கள வந்து பேரன்ட்ஸ் வந்து ரொம்ப காஷியஸா ட்ரீட் பண்ணணும் அப்டின்றது உண்ம. இல்லன்னா பசங்க வாழ்க்கைய தொலைச்சுட்டு நிப்பாங்க அப்டின்றதும் உண்ம. இப்ப அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட்க்காக நான் படிச்சுட்டு நான் அந்த டாட்டூ போடுறேன். அப்டின்னால ஐ ஸ்பெஷலிஸ்ட்க்கு படிச்சா அந்த டாட்டூலாம் போடலாமா? சேஃபா இருக்குமா? இல்லப்பா. ஆக்சுவலி என்னன்னா, இதெல்லாம் நம்ம நம்ம வந்து இந்தியால அதெல்லாம் வரவேற்கப்படவே இல்ல. புரியுதுங்களா? இப்ப இந்த இதெல்லாம் வந்து பாருங்க அட்வான்ஸ்ட் அந்த காஸ்மெட்டிக்ஸ்ல வரும். இது ஃபாரின்ல நெறைய பேர் பண்றாங்க. காஸ்மெட்டாலஜி சர்ஜரி இந்த மாரி நெறைய விஷயம் பண்றாங்க தான். ஆனா, இந்த கண்ணுல இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி அட்வான்ஸ்டு படிச்சுட்டு வர வயசு அவனுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட்டு. அங்கேயே அவன் வந்து சும்மா சொல்றான் அப்படின்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? அப்படி வந்தாலும் அதனோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது நெறைய இருக்கும். தே ஹேவ் டூ எக்ஸ்ப்ளைன். புரியுதுங்களா? இப்போ ஒண்ணும் இல்லப்பா, இந்த லிப்புக்கு பிக்மென்டேஷன் போட்டுக்கிறாங்க. யங் கேர்ள்ஸ் வந்து பாருங்க, இந்த பெர்மனன்ட் மேக்கப், செமி பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்றதுலாம் நெறைய இருக்கு. இந்த ஐப்ரோஸ் டாட்டூ போட்டுக்கிறாங்க. லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ் லிப்ஸ், பீச் லிப்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிஃபைட் பெர்சனாலிட்டீஸ் தே ஆர் டூயிங். ஓகேங்களா? இந்த பையன் அந்த மாரி எந்த விதமான குவாலிஃபைடும் இல்ல. இதுக்கும் மேல கண்ல அந்த மாரி குடுக்குறதெல்லாம் சேஃபே இல்லப்பா. அதெல்லாம் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் நம்ம ஊர்ல வரல. நம்ம ஊர்ல இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இந்தியாலயே இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். அதெல்லாம் ஃபாரின் ஓரியன்டட் ட்ரீட்மெண்ட்ஸ். இவன் அத வந்து எங்கேயோ போயிருக்கான். இவன் பண்ணிட்டு இருக்கான். இது வந்து பாருங்க, இந்த பாம்பேல, டெல்லில இடத்துல வந்து சில இடங்கள்ல செய்றாங்க அப்படின்றது தான் நானும் கேள்விப்பட்டுருக்கேன். அந்த மாரி போய் இவன் பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட இவன் பண்ணியிருக்கான். ஆனா இங்க வந்து அத கத்துட்டு வந்து இவன் பண்றான். அது வந்து கரெக்ட்டா வராதுப்பா. அவன் சொல்றதும் தப்பு. உண்மை இல்ல. இப்ப இந்த நாக்க கட் பண்றதுல, அந்த நாக்குல இந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் இருக்கும். டேஸ்ட் பட்ஸ். அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அதுவே ரீப்ளேஸ் பண்ணிக்கும். அதுவே சரி பண்ணிக்கும்ன்னு சொல்றாங்க. ம். அந்த மாரி அந்த நாக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 6 மந்த்ஸ்ல சரி பண்ணிக்குமா? முடியாது. நாக்கு நீ கட் பண்ணது தான். நம்ம வந்து பல்லி இல்லையே. பல்லி ம். வால் கட் பண்ணுச்சுன்னா திருப்பி பல்லி வளர்ந்துரும். நம்ம உடம்புல ஹியூமன் பாடில அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஹியூமன் பாடில நீ கட் பண்ணிட்ட அந்த டங்க வந்து நீ பிளவுபடுத்திட்ட அப்டின்னா பிளவுபடுத்தது தான். ஆனா டேஸ்ட் பட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாப்பா, நாக்கு முழுசுமே இருக்கு. ஓகே. அப்ப அவனுக்கு டேஸ்ட் பாதிப்படையாது. புரியுதுங்களா? அந்த நாக்கு பகுதியில ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இடம் வந்து பாதிப்படையும். மீதி முழுசுமே இருக்கு இல்லையா டேஸ்ட் ம். பட்ஸ். அதுல பிரச்சனை இல்ல. ஆனா இதுக்கு ஒரு அப்நார்மாலிட்டி இல்லல்லப்பா. மனுஷங்களுக்கும், மிருகத்துக்கும், பாம்புக்கும் இருக்க வித்தியாசமே அந்த நாக்கு. ம். அந்த நாக்க வந்து நீ இப்படி பண்ற அப்படின்றது ஆர்டிஃபிஷியலா இந்த மாரி ஒரு உறுப்ப கட் பண்றது அப்படின்றதே ஒரு தப்பு மாரி தான்ப்பா நாங்கலாம் நெனைக்கிறோம். அது வந்து தேவையில்லாத வேல. மேம் இப்ப வந்து நாக்குல தான் அதிகப்படியான ரத்தம் ஓட்டம்ன்றது இருக்கும். ஆனா அந்த நாக்க கட் பண்ணும்போது அனஸ்தீசியா குடுத்திருந்தாலுமே, அந்த நாக்குல இருந்து ரத்தம் ஓட்டத்துலருந்து அதிகமா பிளட் ஃப்ளோ அதிகமா இருக்கா? உண்மதான்ப்பா. உண்ம. நம்ம உடம்புல எந்த ஒரு உறுப்ப நம்ம கட் பண்ணாலும், அங்க வந்து பாருங்க, அங்க இருக்க ரத்த குழாய்கள் வந்து ரத்தத்த வந்து ஒமிட் பண்ண ஆரம்பிக்கும் தான். அப்ப அதுக்கு ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெமரேஜிக் அரெஸ்டர்ஸ்லாம் குடுக்கணும். இந்த பையன் எங்க போய் எப்படி கத்துட்டு வந்தான்னு தெரியாது. இப்ப இது வந்து எப்படி சொல்றது அப்படின்னாப்பா, பிரசவம் ஒரு கைனக் டாக்டர், ஒரு டிஜிஓ டாக்டர் பார்க்கலாம். எம்டி ஆப்ஸ்டெடிஷியன் பார்க்கலாம். ஒரு டைஸும் பார்க்கலாம். ஒரு அனுபவத்துல ஒரு டையும் பார்க்கலாம். இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த பையன் எங்கேயோ அனுபவத்துல கத்துட்டு வந்து, இது ரொம்ப ரிஸ்கிப்பா. அவன நம்பி போறது, போனாங்க மக்களு, பிள்ளைங்க போச்சுங்க அப்படின்றதும் ரிஸ்கி. ஃபர்ஸ்ட்டு அவன் வந்து சேஃபான இடத்துல பண்ணியிருக்கான். டாக்டர்ஸ் கிட்ட பண்ணியிருக்கான். ஆனா அவன் வந்து பண்ணும்போது அந்த ஹெமரேஜிக் அரெஸ்டர்லாம் குடுத்து, அவனுக்கு ஏதோ ஓரளவுக்கு நேரம் நல்லா இருந்திருக்கு. பண்ணவங்க யாரும் உயிர் போல. ஆக்சுவலி இந்த ஹெமரேஜிக் அரெஸ்டர்லாம் குடுக்கல அப்படின்னா, அதுக்குன்னு இன்ஜெக்ஷன்ஸ் எத்தனையோ இருக்குப்பா. ப்ளீடிங் வந்து அரெஸ்ட் பண்ற மாரி. அந்த மாரி இன்ஜெக்ஷன்ஸ் குடுத்து, அனஸ்தீசியா குடுத்து தான் அவன் பண்ணியிருக்கான். பட் இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு குவாலிஃபைட் மெடிக்கல் பிராக்டிஷனர்ன்றது வேற. நான் அனுபவத்துல பண்றேன் அப்படின்றது வேற. இதெல்லாம் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட், அட்வான்ஸ் சர்ஜரீஸ். இதெல்லாம் அட்வான்ஸ்டு மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து சாமானிய மனிஷர்கள் பண்றது அப்படின்றது நெறைய டாக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான்ப்பா சொல்லணும். இது ஆக்ட்ரஸ் பண்ணும்போது காமனா யாரும் பேசுறதில்ல. இப்ப இந்த பையன் பண்ணதுக்கு, ஒரு நார்மலான ஒரு பையன் பண்ணதுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது எந்த அளவுக்கு நீங்க பார்க்குறீங்க? இல்லப்பா, இப்ப அவங்க வந்து இப்ப செலிபிரிட்டீஸ் எல்லாம் பண்ணாங்க அப்டின்னா, அவங்க என்ன பண்ணாங்க? அதுக்கான ப்ராப்பர் பெர்சன்ஸ் கிட்ட போய் பண்ணாங்க. டாக்டர் தொழில் செய்யலாம். இல்லைங்களா? இப்ப இவரு இந்த தம்பி வந்து டாக்டர் கிடையாது. பியாண்ட் அதுக்கு மேல அவங்க டாக்டர் காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ப்ராப்பரா பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப பண்ணிக்கிறது யாரும் தப்பு அப்டின்னு சொல்லல. இப்ப அந்த பையன் கண்ண அப்டி பண்ணிக்கிறது பெருசா வந்து நாங்க யோசிக்கல. அவரு மட்டும் பண்ணிட்டாரு டாக்டர் கிட்ட போய். மத்தவங்களுக்கு அவரு பண்ணது தப்பு அப்டின்றது தான் பேசுறோம். இந்த மாரி நாக்க பிளவுபடுறது அப்டின்னா, சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் இருக்கு அப்டின்றத நாங்க சொல்றோம். இப்ப இவங்கலாம் அந்த மாரி பண்ணலையேப்பா. அவங்க என்ன பண்ணாங்க? என் மூக்கு ரொம்ப சப்பையா இருக்கு. நான் செலிபிரிட்டி. என் மூக்க நல்லா பெருசு பண்ணிக்கணும். எனக்கு மச்சம் இருந்தா அழகா இருக்கும் என் முகத்துக்கு. நான் ஆர்டிஃபிஷியலா மச்சத்த இன்டியூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வயிறு தொப்பை இருக்கு. நான் தொப்பைய வந்து அந்த ஃபேட்ட வந்து பெல்லி ஃபேட்ட குறைச்சுக்கிறேன். புரியுதுங்களா? முகம் அழகா இல்ல. ஸோ என் முகத்த வந்து நான் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலியமா மாத்திக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள எதுவும் கெடுக்கலையே. எனக்கு நான் வேணும். நான் ஒரு ப்ராப்பரான டாக்டர் கிட்ட போறேன். எனக்கு நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன். உனக்கு நான் ரிஸ்க் எடுக்கலையேப்பா! உன்னோட லைஃப்ப வந்து நான் வந்து ஒரு க்வெரில போடலையே! எனக்கு நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன். ஆனா நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபா ஒரு டாக்டர் கிட்ட போய் செய்றேன். இல்லீங்களா? இந்த தம்பி அப்படி பண்ணலையே. இவரு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு பிறப்புறுப்புல வந்து டாட்டூ போடுறது, இந்த மாதிரிலாம் பண்றது அப்படின்றது கொஞ்சம் அப்நார்மலா தானே உங்களுக்கே தெரியுது. இட்ஸ் நார்மல் பிஹேவியர் கிடையாது. இப்ப நார்மலான கையில டாட்டூ போடுறது, இந்த கழுத்துல கழுத்துல கூட ஒரு ரிஸ்க் தானே வச்சுக்கங்க. ஆ, ஆ. ஆனா அந்த பிறப்பு உறுப்புன்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பகுதின்ற மாரி சொல்லலாம். அந்த இடத்துல டாட்டூ போடுறதுனால இது என்னது? அதுதான்ப்பா. அததான் சொல்றேன். இந்த மாரி ஒரு எக்ஸ்ட்ரீமா பிள்ளைங்க யோசிக்கிறாங்க அப்டின்றாலே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மனோ ரீதியா அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தா இல்ல, நார்மலா இல்ல அப்டின்றது தெரியுது பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
பிறப்புறுப்புல டாட்டூ போட்டுக்கிறாங்க. இந்த மாரி பிள்ளைங்கலாம் வந்து பாருங்க, அவங்க ஏதோ ஒரு போதை வஸ்துக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப போதை வஸ்துக்கு ஆளாகி இருக்காங்க அப்படின்னும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு பொதுவா வந்து பாருங்க, இந்த மாரி போதை வஸ்துக்கள்லாம் ஆளாகும்போது, அவங்களுக்கு வந்து இன்கிரீஸ்டு செக்சுவல் டிசையர்ஸ் அதெல்லாம் வரும். அப்ப அவங்களுக்கு இந்த மாரி ஒரு விபரீதமான எண்ணங்கள் எல்லாம் வரும். புரியுதுங்களா? அவங்க நார்மலா இல்ல. விபரீதமா எண்ணம் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும்போது, அந்த பிள்ளைங்களலாம் கண்டிப்பா நம்ம வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான்ப்பா உண்மை. இப்போ ஒண்ணும் இல்லப்பா, பிறப்புறுப்புல டாட்டூ போட்டுக்கிறாங்க. இப்ப கேர்ல்ஸ் வந்து பாருங்க, நெஞ்சு பகுதியில போட்டுட்டு இருக்காங்க. நெறைய பேர் நாங்களே பார்த்துருக்கோம். நெறைய செலிபிரிட்டீஸ்லாம் நெஞ்சு பகுதி, இடுப்பு பகுதியில போட்டுருக்காங்க. ஏன்னா, அவங்க அத வந்து ஃபேஷனா நெனைக்கிறாங்க. பிறப்புறுப்புல டாட்டூ போட்டு நீ பிறப்புறுப்ப வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்றாங்க அந்த பகுதிகள. பிறப்புறுப்ப நீ எக்ஸ்போஸ் பண்ண போறியா? இல்லையே! இந்தியால அதுக்கு வந்து அலோடும் இல்ல இல்லைங்களா? பொதுவா இந்தியாலன்னு இல்ல. பெரிய எந்த கண்ட்ரீஸ்லயுமே வந்து பிறப்புறுப்போட நம்ம வந்து நியூடா நம்ம அலையக்கூடாது. இல்லைங்களா? அதுக்கு அலோடு இல்ல. அப்ப இந்த மாரி பிள்ளைங்க பண்றாங்க அப்டின்னும்போது, அவங்க ஒரு நார்மல் ஸ்டேட்லயே இல்ல. அவங்களே ஒரு அப்நார்மல் ஸ்டேட்ல தான் இருக்காங்க அப்டின்றது ப்ரூவ் ஆவுது பார்த்தீங்களா? அவங்க கான்ஷியஸ் மைண்ட்லயே இல்ல. அவங்க கொஞ்ச நேரம் தான் கான்ஷியஸா இருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு ஆளுமையில இருக்காங்க. அந்த ஆளுமை அப்படின்றது ட்ரக்ஸா இருக்கலாம். ஆ இல்ல எத்தனையோ போதை வஸ்துக்கள் இருக்குல்ல. அந்த மாரி ஏதோ ஒண்ணுத்துல ஆளுமையில இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம்ப்பா இது. அந்த மாரி பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து நெறைய நரம்புகள் வந்து போகும். அந்த மாரி டாட்டூ போடும்போது, எந்த மாரியான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும்? கண்டிப்பா நெறையவே வரும்ப்பா. ஒண்ணும் இல்லப்பா. ஒரு கேர்ள் இருக்கு. அவங்க வந்து வெஜைனால டாட்டூ போடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெஜைனைட்டிஸ் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரணம் ஆயிடுறது. அது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த வெஜைனைட்டிஸ் கொஞ்ச நாளா இருக்கு அப்படின்னா, ப்ரூரைட்டிஸ் வல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க வந்து சூப்பர் இம்போஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆவும். அதுக்கும் மேல சூப்பர் இம்போஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதுக்கும் மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வரும். அதுக்கும் மேல ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரும். அப்ப என்ன ஆவும் அப்படின்னா சிம்பிளா ஒரு டாட்டூ போட போயிட்டு, அந்த பொண்ணு வாழ்க்கையில ஃபுல்லுன்னு சொல்ல முடியாது. ப்ராப்பரான வைத்தியம் பண்ணாங்க அப்டின்னா, ஒரு 6 மாசத்துலேருந்து 8 மாசத்துல அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து வெளிய வந்துர முடியும். புரியுதுங்களா? சும்மா ஒரு டாட்டூ போட போயிட்டு, அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வச்சு, அத அத வந்து அவங்க கீறிட்டு, அவங்கள வந்து ஆ இப்போ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு அப்டின்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்ட், ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாம, இதனால ஃபேமிலில கான்ஃப்ளிக்ட்ஸ் இப்டி ஏகப்பட்ட விஷயம் வரது உண்டுப்பா. இதே மாரி தான் பையனுங்களுக்கும். பிறப்புறுப்பு அப்டின்றது டாட்டூ போடக்கூடிய இடம் கிடையாது. அப்படின்றது தெளிவா அவங்க புரிஞ்சுக்கினாங்கன்னா சரி. எங்களுக்காக, எங்க நேயர்களுக்காக அப்ப நெறைய விஷயத்த ஷேர் பண்ணதுக்கு தேங்க் யூ சோ மச் மேம். தேங்க் யூ பா.